காலையில் யுத்தம் துவங்கி ஈவினிங் இருட்ட போகிற நேரத்தில் தான் அந்த யோசுவா என்ன பண்ணுறாருன்னா கர்த்தரை பார்த்து நாங்கள் இவ்வளோ போராடி நாங்கள் ஜெயிக்க போகிற நேரத்தில் சூரியன் என்ன செய்யுது மறைய போகுது, எங்களுக்கு இந்த சூரியன் இன்னும் நிற்கணும், நின்னா நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெயிச்சிருவோம். ஒருவேளை உங்கள் போராட்டம் முடிவுக்கு வந்துருச்சு ஆனால் நீங்கள் கைவிட்டுறலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஹோல்ட் தட் திங்ஸ். அதாவது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, ஜெயிக்க போகிறோம், ஆனால் நீங்கள் கை விட்டுறாதீங்க. தொடர்ந்து தேவனோடு பேசி அப்படின்றது கர்த்தரோடு யோசுவா பேசி கடவுளோட நீங்கள் பேசுகிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அற்புதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அவருடைய வார்த்தையின்படி செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை உங்களுக்காக அன்றைக்கு யோசுவாவுக்காக சூரியனை நிறுத்தினார். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா ஜாசுவா ஸ்டாப் த ரேஸ் ஆஃப் த சன். அதாவது அந்த ரேஸ் சூரியன் ஓடுது இல்லையா, கிழக்கிருந்து மேற்கு வரைக்கும், அது ஒரு பயணம், அதுக்கு நியமித்த ஓட்டத்தில் அது ஓடிட்டு இருக்குது. அதவே யோசுவா என்ன பண்ணுறான், தன்னுடைய ஜனத்தின் வெற்றிக்காக அதை நிறுத்துறான். அதுபோல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை சூப்பர் நேச்சுரல் மிராக்கிளை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அந்த அடுத்த வசனம் சொல்லுது, இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்ட நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பாருங்க, அவன் கேட்டவனே அதை செய்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்டு இப்படி ஒரு அற்புதத்தை செஞ்ச ஒரு நாள் இதுக்கு முன்னாடி யாரும் அப்படி செய்யலை, இதுக்கு அப்புறம் யார் அப்படி செய்ய போகிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை யோசுவாவுக்காக தேவன் செஞ்ச இந்த மாதம் யோசுவாவுக்கு செய்த அதே தேவனை நாம் நம்புகிறோம். நிச்சயமாய் உங்களுக்கும் அவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார்.